ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ஐசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோடைய கோல்ட் சிட் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின நிறைய டீட்டெயிலான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக கோல்டு சிட்ஸை பற்றியுமே வந்து கொஞ்சம் நம்ம ஃபாலோஸ்க்கு வந்து டீட்டெயிலாக சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குட்டி சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்தந்த நகை கடையில் இருக்க சிட் ஸ்கீம்ஸை பற்றி டீட்டெயிலாக மக்களுக்கு எலாபரேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோடைய சிட் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோட லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து 1.25 ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாமல் வந்து கிடச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோடைய கோல்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்ற ஒரு பிளானும், அதுக்கப்புறம் ஜிஆர்டி கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி அப்படின்ற இன்னொரு பிளானும் வந்து வச்சிருக்காங்க. இதுல மேக்ஸிமம் மக்கள் ஆப் பண்ற ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியோட நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி பிளான் தான். ஸோ இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா அகைன் 2 டிவிஷனா வந்து வச்சிருக்காங்க. ஒன்று வந்து வேல்யூ பேஸ்டு, இன்னொன்று வந்து வெயிட் பேஸ்டு. ஒன்றும் இல்லைங்க, நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு என்ன நகையோடைய ரேட்டோ அந்த ரேட்டை வந்து கிராம வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து அமௌண்ட் பேஸ்டாக வைக்கிறீங்க, வேல்யூ பேஸ்டாக வைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை மட்டுமே வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்கீமுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் அப் டு 18% ஆஃப் தி வேல்யூ ஆப்ஷன்ஸ்க்கு. நீங்கள் வந்து வாங்குற நகைக்கு 18% வரைக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது, ஜீரோ வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து வெயிட் பேஸ்ட் வந்து எடுக்கிறீங்க, என்னென்ன கிராம் கணக்கு ஆட் ஆகிட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் இருக்கிற வேஸ்டேஜுக்கு தான் வந்து 50% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 தான் டிஃப்ரென்ஸு. சரி, இப்போ இந்த ஸ்கீமில் வந்து எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 11 மந்த்ஸ் வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மந்த்ஸ் வரைக்குமே கட்டிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஃபுல் ஸ்கீம் பெனிஃபிட்டை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். இல்லை என்னால் வந்து ஒரு 5 மந்த்ஸ் தான் நீங்கள் வந்து கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வந்து எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். அதில் எந்த பெனிஃபிட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸ்கீமோட பெனிஃபிட் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் நான் வந்து கட்டியிருக்கேன், இல்லை ஒரு 7 மந்த் கட்டியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட் இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 7 மந்த் கட்டுறீங்க அப்படின்னா வேல்யூ பேஸ்டில் வந்து 60% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அண்ட் வெயிட் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுதான். இதை தவிர்த்து நிறைய குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். பட் கீயாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். இது இல்லாமல் வந்து அவங்களே வந்து ஒரு Q&As இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த Q&Aல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வில் கேஷ் பி ரீஃபண்டட். கண்டிப்பாக நீங்கள் வந்து நடுவில் நீங்கள் இந்த ஸ்கீம் விட்டு வெளில போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷாக வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த காசை வந்து நீங்கள் வந்து நகையாவோ இல்லை சில்வராவோ வந்து வாங்கிக்கலாம். அண்ட் மந்த்லி பேமெண்ட்ஸ் வந்து நான் வந்து அட்வான்ஸாக பே பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்தந்த மந்த்துக்கான பேமெண்ட் வந்து அந்தந்த மந்த் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மந்த் வந்து கட்டாமல் 2வது மந்த் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் வந்து எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின்மே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. பட் என்னோட பர்சனல் சஜஷன் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக எடுக்கிறது தான் பெட்டரான ஸ்கீமாக, பெட்டரான ஒரு அட்வான்டேஜாக கஸ்டமருக்கு ஆங்கிளில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ப்ரௌசரில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிஆர்டியோடைய எந்த ஷோரூமுக்கு போனாலுமே வந்து இந்த ப்ரௌசரை வந்து வச்சிருப்பாங்க. நீங்கள் அங்கேயும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த ப்ரௌசர் உங்களுக்கு வேணும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போடுறேன், அங்கேயுமே வந்து நீங்கள் வந்து இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி அப்படின்ற பிளான் தான். இந்த பிளான் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருக்கும். என்னன்னா நீங்கள் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மாதம் என்னால் கட்ட முடியாது, என்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை நான் கட்டிட்டு 10 மந்த்ஸ் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் கோல்டு அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வேல்யூ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மினிமமாக பே பண்ணலாம் இனிஷியல் அமௌண்ட்டாக. இல்லை மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். ஆனால் அப் டு 2 lakhs, அதாவது 1,99,000 வரைக்கும் தான் நீங்கள் வந்து கேஷாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இனிஷியல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து செக்காக தான் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற வேண்டியதாக இருக்கும். இந்த பிளானில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் அந்த இனிஷியல் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு இதர் 10th or 11th மந்த்தில் நீங்கள் இந்த பிளானோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். சேம் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட் தான் இங்கேயுமே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6th மந்த் எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷனால் இந்த மாதிரியான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து 10th or 11th மந்த்ல வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் தான்.
நீங்க இதுக்கு முந்தின பார்த்த பிளான்ல இருக்கிற அதே ஒரு பெனிஃபிட்டை வந்து நீங்க இங்கேயுமே வந்து அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உங்களால வந்து தேர்ட் மந்த் இல்ல ஃபோர்த் மந்த் நீங்க இந்த பிளான் வந்து எக்ஸிட் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வந்து கிடைக்கவே செய்யாது. நீங்க வந்து எய்தர் வந்து நகையாவோ இல்ல சில்வராவோ இல்ல பிளாட்டினமாவோ வந்து நீங்க வாங்கிக்கலாம். பட் கேஷ் ரீஃபண்டா உங்களுக்கு வந்து கிடைக்காது. அண்ட் கோல்டு காயின்ஸுமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பிளானோட ப்ரௌச்சருமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நான் போடுறேன். ஸோ நீங்க வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஆர்டி ஸ்கீம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்கீமா தான் படுது. அதுவும் வந்து இந்த வெயிட் பேஸ்டான ஒரு விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. அதுவுமே வந்து நீங்க வந்து அந்த டைம்ல வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெயிட் பேஸ்டோ இல்ல வந்து வேல்யூ பேஸ்டோ எது வேணுமே நீங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் 11 ஆர் 10 மந்த்ல நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் இது ஜிஆர்டியோட ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நம்ம வந்து ஃபாலோவர்ஸ்க்கு இந்த சிட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஜிஆர்டி ஸ்கீமை பற்றி நம்ம வந்து போடுறோம். இதே போல் வந்து இன்னும் 2-3 ஜுவல்லர்ஸோடைய சிட் ஸ்கீமே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஜுவல்லர்ஸ் பற்றின ஒரு சிட் ஸ்கீம் வந்து அவேர்னஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த ஜுவல்லர்ஸோடைய சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயிலாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி கிளாரிட்டி கிடச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சென்றடையும். ஸோ அவ்வளோதான். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.